ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, அன்னை பிரின்சஸ் அன்னை இல்லம் ஃபேமிலியிலேருந்து ஒரு 3 லேடிஸு சேர்ந்து நாங்கள் அன்னை பிரின்சஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு 6 months ஆயிடுச்சு. இந்த ப்ரோட்டீன் பவுடர் நாங்கள் 3வது பேட்ச் போடுறது தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லேடிஸ் எப்போவுமே பிஸியாகவே இருக்கணும், நம்மளை ஏதாவது ஒரு வகையில் பிஸியாக்கிக்கிறணும் அப்படின்றத மைண்டில் வச்சு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் இருக்கத்தான் செய்யும். நானும் ஒரு டைமில் அப்படி தான் இருந்தேன். மார்னிங் பசங்களை ஒர்க் அனுப்பிச்சிட்டு ஒரு 7:30 to 8:30 படுத்து தூங்குறது ஒரு வேலையாக இருந்தது எனக்கு. அது நல்லா தான் இருந்தது, ஆனால் சுகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது தப்பு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன்னா அந்த 1 hour டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. நமக்கு உடம்புக்கு முடியலையா, நம்ம அந்த டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். மற்றபடி எப்போவுமே நம்ம பிஸியாக தான் இருக்கணும். இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு நாங்கள் இது 3வது பேட்ச் போடுறோம். பார்க்குறவங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் குடித்து பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது, குவாலிட்டி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் அன்னை இல்லம் பெஸ்ட்டு குவாலிட்டி தான் நாங்கள் எப்போயுமே கொடுப்போம். பிள்ளையாரே குளிக்கலையா? எங்களுடைய இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஆதரவு தரணும்னு நான் தாழ்மையுடன் கேட்குறேன். பிள்ளையார் குடிக்கலையா? ஏண்டிக்கணி சக்கரை கம்மியாக இருக்கா? ஆமாம், ஹார்லிக்ஸ் டேஸ்ட் மாதிரி தான்டா இருக்குது. இப்படி உட்காருங்கடா, கண்ணுக்கு முன்னாடி இப்படி உட்காருங்கடா. குடிச்சிட்டு எப்படிடா இருக்குது சொல்லுங்கடா. இந்த ப்ரோட்டீன் பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வெதுப்பான பாலில் இது 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிக்கிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும், முக்கியமாக லேடிஸ்லேருந்து எல்லாருமே இந்த பவுட்ரு குடிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே சத்து. அது மட்டும் இல்லாமல் இதில் நாங்கள் ஏற்கனவே அரை இனிப்புக்காக நாங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கோம். அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கலாம், ஆனால் சர்க்கரை போடாமல் குடிச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.